ஹரியோம். சிந்திக்க சில துளிகள். இன்று தர்மபுத்திரனிடம் யட்சன் கேள்விக்கணைகளை தொடுத்து கொண்டிருக்கிறான். அவன் கேட்ட அடுத்த கேள்வி, ஆகாயத்தை விட பறந்து விரிந்து கிடக்கின்ற இந்த ஆகாயத்தை விட விசாலமான குணம் படைத்த மனிதன் யார்? இது அவன் கேட்ட அடுத்த கேள்வி. அதுக்கு தர்மபுத்திரன் உடனே பதில் சொல்கிறான், தந்தை. தந்தை என்று. ஏன் தந்தை சொல்கிறான்? அதாவது ஆகாயம்ங்கிறது இந்த அத்தனை கிரகங்களையும் உள்ளடக்கியது. சந்திரன், சூரியன், பூமி, செவ்வாய், இப்படி அனைத்து கிரகங்களையும் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களையும் கொண்ட பரந்து விரிந்து கிடக்கின்ற ஆகாயம். அந்த ஆகாயத்தை விட விசாலமான மனம் படைத்த மனிதன் யார் அப்படிங்கிற போது தர்மபுத்திரன் தந்தை என்று சொல்கிறான். ஆம், தந்தை. எனக்கு ஒரு பழைய கதை ஞாபகத்துக்கு வருது. தென்னார்காடு மாவட்டம் நினைக்கிறேன், சரியாக மாவட்டம் நினைவுக்கில்லை. ஆனால் நடந்த சம்பவம், ஒரு கிருஷ்ணய்யர் என்ற ஒரு பெரிய மனிதர், அவர் தொடர்ந்து அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அன்னதானம். அந்த அன்னதானம் இப்போ இல்லை, இது கடந்த சுதந்திரத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். இது அவருக்கு ஒரு 600 ஏக்கர் காடு தோட்டம் இருக்கிறது. அதில் வரும் வருமானத்தை கொண்டு அவர் வீட்டுக்கு வருகிற அத்தனை பேர்த்துக்கும் அன்னதானம் போட்டு கொண்டிருக்கிறார். இல்லை என்று சொல்ல மாட்டார். காலையிலிருந்து அடுத்த நாள் வரை அந்த அடுப்பு எரிந்து கொண்டே இருக்கும், அன்னதானம் பொங்கிக் கொண்டே இருக்கும். இது அவருடைய அன்றாட செயல். திடீரென்று மழை பெய்யவில்லை, காடு முழுக்க வறண்டு விட்டது. நாடே குடிதண்ணிக்கே பஞ்சம், அப்படிப்பட்ட நிலை. ஆனாலும் இவர் அன்னதானம் தொடர்ந்து நடக்கிறது. தன் வீட்டில் இருந்த பொருட்களை எல்லாம் விற்று, தன் மனைவியிடம் இருக்கின்ற தங்க நகைகளை எல்லாம் விற்று அன்னதானம் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் மணியாரர், அந்த தண்டக்காரர், இவர்கள்லாம் இந்த 600 ஏக்கருக்கு வரி கட்டணும்னு சொல்கிறாங்க. மழையே இல்லை, விளைச்சல் இல்லை, எந்த வரி கட்டுறது முடியாது போன்னு சொல்கிறார். இந்த மணியாரர் தாசில்தார்கிட்டையும் தாசில்தார் கலெக்டர்கிட்டையும் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இவர் வேணுமென்றே வரி கட்ட மாட்டேங்கிறார். ஆனால் இவர் வீட்டில் அன்னதானம் நடக்குது. இவர் பணம் இல்லை அப்படின்னா அன்னதானத்தை நிறுத்தணும் இல்லையா? அது மட்டும் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இவர் வரி கட்ட மாட்டேங்கிறார். கலெக்டரே நேரடியாக வந்தார். அன்றைக்கு கலெக்டர் அப்படின்னா வெள்ளைக்காரன் தான் கலெக்டராக இருப்பான். நேரடியாக வந்தார். கிருஷ்ணய்யரை கூப்பிட்டு விசாரிக்கிறார். ஏன் கட்ட மாட்டேன், வரி கட்ட மாட்டேங்கிறேன்? காட்டில் விளைச்சலே இல்லை, மழையே இல்லை, எப்படி கட்டுறது? சரி, வீட்டில் அன்னதானம் தொடர்ந்து பண்ணிட்டு, அது என்னுடைய தர்மம், அது என்னுடைய தர்ம கடமையும் கூட. அதனால் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நீ எவ்வளோ காலம் இருந்தாலும் போடுவியா? எப்போ வந்தாலும் போடு, நிச்சயமாக போடுவேன். என்ன அடுத்த நாள் 11 மணிக்கு இவர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு குரல் கேட்குது, ஐயா எனக்கு பசிக்கிறது, கொஞ்சம் சாப்பாடு போடுங்களே அப்படின்னு. சரி வாப்பா, இங்கே சாப்பாடு இருக்கிறது. பாத்திரமெல்லாம் கழுவி, மணி 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. பாத்திரமெல்லாம் கழுவி உள்ளே கொண்டு வச்சுட்டாங்க. ஆனாலும் ஒருத்தர் சாப்பாடு போடுங்கன்னு குரல் வருது. பார்க்குறேன்னு உள்ளே இருக்கிற போய் பாத்திரத்தில் கொஞ்சம் இருந்த சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு, வாப்பா உனக்காக கொஞ்சம் இருக்கிறது, சாப்பாடு போடுகிறேன் வான்னு கூப்பிடுறாரு. என்னால் வர முடியாத ஐயா அப்படிங்க. எங்கே இருக்கிறா? இதோ இந்த டிச்சுக்குள்ளே உட்காந்துருக்கிறேன், குழிக்குள்ளே உட்காந்துருக்கிறேன். சரி கொண்டு வருகிறேன். இவரே கொண்டு வர்றார். கொண்டு மேலே வா, நான் தருகிறேன், உன் கையை பிடிச்சி தூக்கி விடு. ஐயா நீங்கள் என்னை தூக்கவெல்லாம் வேண்டாம், நீங்கள் சாப்பாட்டை அப்படியே வைத்து விட்டு போங்கள். நான் என்னால் உங்களுக்கு அந்த சிரமம் கொடுக்க விரும்பவில்லை. நீங்கள் அப்படியே மேலே வைத்து விடுங்கள், நான் எப்படியாவது சாப்பிட்டு கொள்கிறேன்கிறார். சரின்னு வச்சுட்டு போயிடுறார். அடுத்த நாள் கலெக்டர் கூப்பிட்றார் இந்த கிருஷ்ணய்யரை. நீங்கள் வாருங்கள், உங்களிடம் விசாரிக்க வேண்டும். சரி, நீங்கள் எப்படி, காடே விளையவில்லை, காடு வறண்டு கிடக்கிறது, குடிதண்ணிக்கே பிரச்சனை, ஆனாலும் உங்களுடைய அன்னதானம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதே, எப்படி செய்கிறீர்கள் என்று. அது என் வீட்டில் இருக்கிற பொருளை விற்று செய்கிறேன், என் மனைவி கழுத்தில் இருந்த நகையெல்லாம் விற்று செய்கிறேன்.
இன்னும் கொஞ்ச காலத்துக்கு ஓடும், அதுக்குள் கடவுள் கருணை காட்டுவார் என்று நினைக்கிறேன். அது நடந்து கொண்டிருக்கிறது ஐயா அப்படின்னு. சரி, எப்போ வந்தாலும் சாப்பாடு போடுவீர்களா என்றார். எப்போ வந்தாலும் போடுவேன். நைட்டு 11 மணிக்கு வந்தாலும் போடுவீர்களா? போடுவேன். 11 மணிக்கும் போடுவேன். நேற்று கூட உங்கள் வீட்டுக்கு ஒரு 11 மணிக்கு யாரோ ஒருத்தன் சாப்பிட வந்தானே தெரியுமா? ஆமாம் வந்தார். இதோ அந்த குண்டாவை, நீங்கள் கொடுத்த அந்த குண்டாவின் டம்ளார் இதோ மேஜையில் இருக்கிறது, எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி. யாருன்னு பார்த்தா இவர் வந்திருக்கார். கலெக்டர் அது உண்மையானு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவர் வந்திருக்கார். அப்போ அவர் சொன்னார், ஐயா என் வீட்டுக்கே நீங்களே வந்து சாப்பிட்டது ரொம்ப நன்றிங்கிறார் கிருஷ்ணய்யர். அந்த கலெக்டர் சொல்கிறார், இனிமேல் அன்னதானத்துக்கு என்னுடைய பங்கும் உண்டு. நான் உங்களுக்கு சில அரிசி மூட்டைகளை, இந்த உங்களுக்கு தேவையான அரிசிகளை நானே வாங்கி கொடுக்கிறேன் என்று அந்த கலெக்டர் உதவி செய்துவிட்டு, மழை பொழியும் வரை நீங்கள் காலம் செழிக்கும் வரை வரி கட்ட வேண்டாம் என்ற அனுமதியும் கொடுத்து விட்டு போனாராம். எப்படின்னு பாருங்கள், இவருடைய விசால குணம். இவர் பக்கத்தில் வர வெள்ளைக்காரனுக்கும் விசால குணம் வந்து விட்டது. அதுவும் நல்லோரோட சேரும்போது அந்த குணம் மற்றவர்களுக்கு வந்துவிடும் என்பதற்கு இது ஒரு பெரிய உதாரணம். அப்படிப்பட்ட ஒரு விசாலமான குணம் படைத்த மனிதர்கள் அன்று வாழ்ந்தார்கள், இன்றும் வாழ்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கரூரில் ஒரு ஏக்கர் விவசாயம் பண்ணிகிட்ருக்கார். 1 ஏக்கரு 1.5 ஏக்கர் இருக்கும், அவ்வளோதான். அவருக்கு கரூர்லேருந்து திருச்சி போகிற சாலையில் 1 ஏக்கர் இருக்கும். அவருக்கு 2 பிள்ளைகள். ஒரு பிள்ளை படிப்பை முடிச்சுட்டு ஏதோ பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கா ஒரு பொண்ணு. இன்னொரு பொண்ணு இப்போ தான் எம்பிபிஎஸ் சேர்ந்துருக்கா. நல்ல நீட்டு நல்ல மதிப்பெண் எடுத்து காலேஜில் சேர்ந்துருக்கா திருச்சியில். இவர் வீட்டுக்கும் கல்லூரிக்கும் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். ஆனால் அந்த பொண்ணு, அப்பா எனக்கு ஒரு ஸ்கூட்டி வேணும்னா வாங்கி கொடுத்துட்டார். ஐஃபோன் வேணும்னா வாங்கி கொடுத்துட்டார். ஒரு லேப்டாப் வேணும்னா வாங்கி கொடுத்துட்டார். இதெல்லாமே உயர்ந்த விலையில். அவள் கேட்குறது எல்லாமே ஐஃபோனு, ஆப்பிள் லேப்டாப்பு, இப்படி எல்லாமே உயர்ந்த விலையில் கேட்குறா. ஆனாலும் கூசாமல் வாங்கி கொடுத்தார். இவருக்கு வருமானத்தினால வாங்கி கொடுக்கல, சேமித்த பணத்தினால வாங்கி கொடுக்கல, கடன் வாங்கி தான் வாங்கி கொடுக்குறார். அதில் நண்பர்கள் கூட கேட்டாங்க, ஏப்பா இந்த வீட்டில் முன்னாடி பஸ் டவுன் வண்டி ஏறினா காலேஜுக்கு முன்னாடி இறக்கி விட போகிறான், அவ்வளவு வசதி இருக்கிறதுக்கு அவளுக்கு எதுக்கு ஸ்கூட்டி? இல்லைப்பா, என் மக ஆசைப்பட்டா கிடைக்காத எதுவுமே இருக்கக்கூடாது. அதனால் அவள் கிடைக்கலையே முடியலையேன்னு அவள் கண்ணீர் விடக்கூடாது. அந்த மாதிரி தான் நான் என் மகளை வளர்த்துறேன்னா. இதுக்கு ஸ்கூட்டிக்காக போய் நாம் அவங்ககிட்ட போய் கேள்வி கேட்டுட்டு இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தார். அந்த கடனை இன்னும் பல மாதம் ஆகும் அவள் உழைச்சி சம்பாரித்து கஷ்டப்பட்டு கட்டுறக்கு. ஆனாலும் கூட அவர் தயங்காமல் அதை வாங்கி கொடுத்தார். அப்படிப்பட்ட தன் மகளுக்காக தன்னை வருத்தி கொண்டு தன்னுடைய பிள்ளைகளுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய தந்தைகள் ஏராளமான விசாலமான குணப்படைத்தவர் இருக்கிறார்கள். அதனால தான்